வணக்கம் அண்ட் வெல்கம் PSA கிரியேஷன். ஒரு நண்பர் இன்ஃபினிக்ஸ் டிவியை பற்றி ரிவ்யூ போடுங்க, 18,999 ரூபாய்க்கு டிவி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம இன்ஃபினிக்ஸ்லேருந்து 2 டிவி எடுத்திருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக பேசியிருக்கேன், நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 18,999 ரூபா டிவியும், இந்த பக்கம் 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள 55 இன்ச்சு டிவி இன்ஃபினிக்ஸில். இந்த 2 டிவியும் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 டிவிலையுமே UHD, அதாவது அல்ட்ரா ஹெச்டி 4K டிவி QLED அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையா அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த 19,000 ரூபா டிவி 43 இன்ச்சுக்கான ப்ரைஸு, இந்த 33,000 ரூபா டிவி 55 இன்ச்சுக்கான ப்ரைஸு. இந்த 19,000 ரூபா டிவியில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. இந்த 33,000 ரூபா டிவியில் HDR10+ சப்போர்ட்டும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு டிவிக்கு டால்பி விஷன் அந்தளவுக்கு தேவை கிடையாது. எதனாலனா படம் உடையாது, சூப்பராக தெரியும். ஆனால் 55 இன்ச்சுக்கு படம் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுமே தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. 43 இன்ச்சு 55 இன்ச்சு வச்சு பார்த்தீங்கன்னா 43 தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தெரியும். இந்த பக்கம் இருக்க டிவி 19,000 ரூபாய் டிவியில் 40 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் தராங்க. 40 வாட்ஸுங்கிறது 2 ஸ்பீக்கரை பிரிப்பாங்க. 20 + 20 வாட்ஸ் தான் 40 வாட்ஸ். இந்த பக்கம் இருக்க டிவியில் 36 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் தராங்க. 36ங்கிறத 18 + 18 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதில் 4 வாட்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான அவுட்புட் தான் கிடைக்கும். அதெல்லாம் பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஏன்னா சில கம்பெனி டிவிகளில் 10 வாட்ஸ் கொடுக்குறாங்க, அதுவே இந்த 40 வாட்ஸ் அளவுக்கு நல்லா சவுண்டாக இருக்கும். அதனால் ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்து தான் மற்றதெல்லாம் மாறும். இந்த 2 டிவிலையுமே டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். இந்த 19,000 ரூபாய் டிவியில் கூகுள் டிவி பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இந்த 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள டிவியில் ஆண்ட்ராய்டு டிவி பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. மறு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வித்தியாசம் தான். அதனால் நீங்கள் 2ல் எது வேணால் வாங்கிக்கலாம். கூகுளுங்கிறது ஆண்ட்ராய்டோட ஒரு சின்ன அப்கிரேடு தான், பெரிய அப்கிரேட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை பெரிய அப்கிரேடாக இருந்தால் நம்ம அதை பற்றி யோசித்து வேணாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதனால் இந்த 2 டிவியில் நீங்கள் அதை பார்க்காம எதை வேணால் வாங்கிக்கலாம். ரெண்டுமே சேமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் வேலை செய்யும். 2 டிவிலையுமே 2GB RAM 16GB மெமரி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு குவாட் கோர் ப்ராசஸர் அப்படின்னு தராங்க. அதில் இந்த 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள டிவியில் ஸ்மார்ட் குவாட் கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் அதை பார்த்து குழம்பி அதுக்காக போய் அந்த டிவியை வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 2 டிவிலையுமே 3 HDMI போர்ட்ஸு, 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த HDMI போர்ட்டில் 1 ARC சப்போர்ட்டோடு வருது. ARCங்கிறது என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வச்சுருக்கிற கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு ஹோம் தேட்டரோ ஆடியோ டிவைஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ARCன்னு அதில் ஒன்று இருக்கும். அதையும் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு HDMI போர்ட்டும் இது 2 டிவிலையுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிவிலையுமே குரோம்காஸ்ட் இருக்குது. நம்ம மொபைலை டிவியில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் எப்படி இருக்கோ அப்படியே டிவியை மாற்றலாம். டிவியில் என்ன நம்ம மொபைலில் ஓடுறத அப்படியே டிவியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டிவிலையுமே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அந்த ரிமோட் மூலயமா நம்ம வாய்ஸில் பேசுகிறத டிவியில் அப்படியே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் அதுவும் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை சர்ச் பண்ணி கொடுக்கும், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டிவியோட ரிமோட்டுமே ரொம்பவே ஸ்லீக்காக பார்க்க அழகாக வடிவமைச்சிருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் சிம்பிளான மெத்தடில் 2 டிவியோட ரிமோட்டுமே இருக்குது. 2 டிவிலையுமே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மானிட்டராக இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது பெரிய விஷயமே தவிர டிவி பார்க்குறவங்க ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவில் கேம் விளாட்றவங்க அப்படிங்கிறவங்க அதை பற்றி கவலைப்படலாம். அதுவும் ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது. அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய விஷயமாக காமிச்சு இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு அப்படிங்கிறத பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிவியில் 19,000 ரூபாய் டிவியில் இல்லாத ஒரு விஷயம் இந்த டிவியில் இருக்குது. அது என்னென்னா MEMC சப்போர்ட் இருக்குது. MEMC அப்படின்னா என்ன, அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிவி வாங்கிக்கோங்க. என்னென்னா MEMCங்கிறது நம்மளுக்கு தான் இப்போதைய டெக்னாலஜி. ஆனால் வெளிநாடுகளில் அது ஆரம்பத்துலேருந்து இருக்குது. வெளிநாட்டு டிவி யாராவது வச்சுருந்தாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், தெரியும். நம்ம வீட்டு டிவியை பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும். என்னன்னா நம்ம வீட்டு டிவி இப்படி திரும்புறத அவங்க வீட்டு டிவி இப்படி திருப்போம். அதாவது ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த படம் ஃப்ரேம் கட் ஆகாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். இது உண்மையில் என்னென்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணலான்னா, நம்ம கிரிக்கெட் விளையாடுறது அந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட் வீடியோஸு அதெல்லாம் பார்க்குறப்ப
நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால அது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியுமே தவிர சினிமா பார்க்குறப்ப அது கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஆனால் அதனால் நீங்கள் சினிமா பிரியராகவோ எதுவும் இருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் அதை எம்இஎம்சியை செலக்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்ஷன் உள்ள டிவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் அந்த டிவியில் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து அதில் நல்லாயிருக்கும், சினிமாக்கள் அந்த அளவுக்கு அதில் நல்லா இருக்காது. அதனால் சினிமா பார்க்குறப்ப அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம மேட்ருக்கு வருவோம். அது என்ன மேட்ருனா QLED அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிலையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 டிவிலையுமே QLED இருக்கானா? QLED இருக்குது, அதாவது LED இருக்குது. எல்இடிங்கிறத தான் அவங்க QLEDன்னு குறிப்பிட்றாங்க. அதாவது எல்இடிக்கு அடுத்த டெக்னாலஜி தானே தவிர ரொம்ப பெரிய லெவல் டெக்னாலஜி இது கிடையாது. எதனாலனா இந்த 2 டிவிலையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஸ்பெசிஃபிகேஷனை படித்து பார்த்த வரைக்கும் அந்த குவாண்டம் டாட்டுங்கிற அந்த இது இல்லை, அந்த டெக்னாலஜி இல்லை. அதாவது பின்னாடி இருக்கிற லைட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, ஒரு பிளாக்கான இடம் வர்றப்போ ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் பண்ணுறது, ஒயிட்டான இடம் வர்றப்போ ஃபுல்லாக லைட்ஸ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி அதில் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அந்த டெக்னாலஜி இருக்கிற QLED அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது QLED தான், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், நல்லா தெரியும், அவ்வளோதானே தவிர இது வந்து அந்த டெக்னாலஜி உள்ள QLED கிடையாது. அதாவது குவாண்டம் டாட் டெக்னாலஜி உள்ள QLED கிடையாது. இதில் இந்த 30,000 ரூபா டிவியில் ஒரு குவாண்டம் டாட்டு RGBன்னு கொடுத்துருப்பாங்க, குவாண்டம் RGB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வேறு விஷயம். அது டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த RGB அந்த கலர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அந்த பேக் லைட்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் டிவி வாங்கினா நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். டிவி நல்லாயிருக்கும். நேருக்கு நேராக உட்காந்து பார்க்குறீங்க, ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் ஹாலில் வச்சுட்டு வெளியில் நின்று பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து சரியாக தெரியாது, அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் ஹாலில் வச்சு பார்க்குறதுக்கு, வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுலேயே வந்து இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்களோ, ஒரு அமேசானில் வாங்குறீங்களோ, கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டுங்கிறப்ப நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு சர்வீஸ்னாலும் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நீங்கள் டிவி ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃப்ளிப்கார்ட் அமேசானை வேறு ஆப்லேருந்து யூஸ் பண்ணி நம்ம டிவி வாங்கினா நமக்கு வந்து அமௌண்ட் ரிட்டன் கிடைக்கும். இந்த 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், எனக்கு 2500 ரூபாய் ரிட்டன் கிடச்சிது அப்படின்லாம் வந்து நிறையா வீடியோஸ் வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது, அதில் போய் சிக்குவீங்க. அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ, அதை பற்றி உங்களுக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின விஷயங்களை நான் கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.